ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மதியமாவுக்கு பாத்ஷீட் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. அடுத்தது வந்து லெட்டர் பத்திர அது இம்பார்ட்டன்ட் போடுறோம். ரெண்டு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக 10 மார்க் கிடச்சிடும். கோகுல் இந்தி அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்கூல் ஹிந்தி, கேவி ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி இது எல்லாமே இருக்குது. இந்த லெவல் 8 லெவலுமே இது டிகிரி வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலேருந்தே படிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஆன்லைனில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷம் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அட்டன் பண்ணால் கூட போதும். அழகாக இந்த லெவலில் நீங்கள் முடிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ बातचीत பார்க்கலாமா மத்தியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு? उल्लास यात्रा पर जाने की अनुमति मांगकर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. உல்லாஸ் யாத்ரா அதாவது டூர் கூட்டு போவாங்கல்ல ஸ்கூலில், அதுதான் பிக்னிக் டூரு, ஃபீல்டு ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் கூட்டு போவாங்கல்ல, அதுதான் வந்து கேட்குறாங்க. உல்லாஸ் யாத்ரா போகிறதுக்கு அனுமதி பெர்மிஷன் கேட்டு அப்பாவுடைய பேருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்றாங்க. இது இம்பார்ட்டண்ட் இந்த தடவை. இதுவும் அப்புறம் கசரத்து எக்ஸசைஸோட இம்பார்ட்டண்ட், அது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். அது ரெண்டுமே தான் போடுறோம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா படிச்சுட்டு போய் 10 மார்க் ஈஸியாக எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 10 நேதாஜி ரோடு, மைசூர், மதுரை 1. இந்த அட்ரஸ் நீங்கள் எது வேணால் போடலாம். பூஜ்ய பிதாஜி, அப்பாவுக்கு எழுதுறதெல்லாம் கண்டிப்பாக பூஜ்ய பிதாஜி போடணும். பிரணாம் வணக்கம் அதுவும் சொல்லணும். ஆஷா ஹை கி கர் மே சப் சகுஷல் ஹோங்கே. ஆஷா ஹை, ஐ ட்ரஸ்ட் யூ, நான் எனக்கு நம்புறேன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு தம்பி. அவர் என்ன வீட்டிலேருந்து எழுதுறாரு, ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு எழுதுறாரு. ஆஷாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, கர்மே வீட்டில், சப் எல்லாரும், சகுஷல் ஓங்கே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். யஹ் ஹமாரி ஸ்கூலி படாயி கா அந்திம் சால் ஹை. அந்திம்னா கடைசி, சால்னா வருஷம். ஸ்கூலி படாயி என்னுடைய பள்ளி படிப்புடைய இறுதி வருடம் அப்படின்னு சொல்றாரு. யஹ் ஹமாரி ஸ்கூலி படாயி கா அந்திம் சால்கை, இதனுடைய ஃபைனல் இயர், ஸ்கூல் படிப்பு முடிய போகுது. 12th முடிச்சு நான் வந்து வெளில வந்து காலேஜ் போகிறேன், அதுதான் என்னுடைய ஸ்கூலுடைய கடைசி வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்லியே அதனால் அகலே மஹீனே அடுத்த மாதம், அகலே அடுத்த மஹீனே மாதம், ஹமாரே ஸ்கூல்கே எங்கள் ஸ்கூல்லேருந்து 50 வித்யார்த்தி 50 பேர், 50னா எவ்வளோ 50 வித்யார்த்தினா மாணவர்கள், 50 பேர் உல்லாஸ் யாத்ரா பர் ஜானே வாலே ஹேன், டூரு போகிறாங்க, டூரு போகிறோம், டூரு 50 பேர் எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் டூரு போகிறோம். கர்ச் அப்படின்னா செலவு, எக்ஸ்பென்ஸ், கர்ச் லக்பகு 1000 ரூபாய் ஹேன், அதாவது கிட்டத்தட்ட மோரார்